ஒரு காட்டில் ஒரு புறாவும் எறும்பும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த காட்டில் இருக்கிற எல்லா விலங்குகளும் புறாவும் எறும்பும் நல்ல நண்பர்களாக இருப்பதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. இவங்க 2 பேர் வீடுமே பக்கத்தில் தான் இருந்தது. எங்கள் சேனல் வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். புறா வந்து எறும்புக்காக நிறைய தானியங்களை கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சுருந்தது. எறும்போட வருகைக்காக மரத்தில் உட்கார்ந்து காத்துட்டு இருந்தது. எறும்பு வந்து தன்னோட முதுகில் ஸ்ட்ராபெரி பழத்தை வச்சுக்கிட்டு புறாவுக்காக கொண்டு வந்தது. புறாவை இந்த ஸ்ட்ராபெரி பழத்தை வந்து இறக்கி வை, எனக்கு முதுகெல்லாம் வலிக்குது. உடனே அந்த புறா வந்து ஸ்ட்ராபெரி பழத்தை வந்து இறக்கி வச்சது. புறாவே, உனக்காக தான் நான் ஸ்ட்ராபெரி பழம் கொண்டு வந்தேன், சீக்கிரம் சாப்பிடு. நானும் உனக்கு வந்து நிறைய தானியங்கள்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கேன், 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம் வா என்று கூறியது அந்த புறா. எறும்பும் புறாவும் வயிறு முழுக்க சாப்பிட்டு விட்டு அந்த இடத்தை விட்டு புறப்பட்டனர். அப்பொழுது திடீரென்று ஆற்றில் வெள்ளம் வந்துவிட்டது. எறும்பு நீரில் தத்தளிப்பதை பார்த்தது அந்த புறா. அப்பொழுது புறாக்கு ஒரு யோசனை தோன்றியது. மரத்தில் இருந்த இலையை பறித்து தண்ணீரில் போட்டது. புறா தனக்காக ஒரு இலையை பறித்து தண்ணீரில் போட்டதையும் அந்த எறும்பு பார்த்து கொண்டிருந்தது. உடனே அந்த எறும்பு அந்த இலை மீது ஏறி அமர்ந்து கொண்டது. உடனே அந்த புறா அந்த இலையை வாயால் கவ்விக்கொண்டு வேறு இடத்திற்கு கொண்டு போய் சேர்த்தது. எறும்பே, பயப்படாத, இந்த இலையை கட்டியமாக பிடிச்சிக்கோ, நான் உன்னை காப்பாற்றுறேன். உன்ன மாதிரி ஒரு நல்ல நண்பன் கிடைக்கிறதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கணும். மிக்க நன்றி என்றது அந்த எறும்பு. நண்பர்களுக்குள்ள நன்றி எல்லாம் சொல்லக்கூடாது என்றது அந்த புறா. எறும்பே, பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன். அன்று ஒரு நாள் புறா மரக்கிளையில் அமர்ந்து கொண்டு காட்டோட இயற்கையை ரசித்து கொண்டிருந்தது. அந்த புறா மரக்கிளையில் அமர்ந்து கொண்டிருப்பதை பார்த்த வேடன் ஒருவன் அதை குறிவைத்தான். அதை புறா கவனிக்கவே இல்லை. இதை தூரத்தில் பார்த்து கொண்டிருந்த எறும்பு அந்த வேடன் அருகே வந்து அவரது காலை நன்கு கடித்தது. அந்த வேடன் புறாவை நோக்கி வைத்த குறி தப்பியது. அந்த புறா தன் அருகே அம்பு வருவதை பார்த்தும் வேறு இடத்திற்கு பறந்து போய்விட்டது. அந்த புறா அந்த எறும்பை பார்த்து மிக்க நன்றி என்றது. நண்பர்களுக்குள் நன்றி எல்லாம் சொல்லக்கூடாது, இதை நீதான் கூறினாய். இந்த கதையோட கருத்து என்னன்னா, ஆபத்து காலத்தில் உதவுகின்றவனே நல்ல நண்பன். எங்கள் சேனல் வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.